ஐயா தேவர் முத்துராமலிங்க தேவர் வந்து எப்ப மேடையில பேசினாலும் சமுதாய ரீதியாக ஜாதி ரீதியாக பேசினதே கிடையாது. அவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? எவன் ஒருவன் உயர்ந்த ஜாதி என்றால், எவன் ஒருவன் தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்தவனோ அவனே உயர்ந்த ஜாதின்றதான் அவருடைய கூற்று. எப்பயுமே அப்படிதான் பேசுவார். ஒருத்தன் உயர்ந்த ஜாதின்றதுக்காக அவன் ஒழுக்கத்துல சிறந்தவனா இல்லைன்னா அவன் கீழ்தான் தாழ்ந்த ஜாதி தான். அவன் தாழ்ந்த ஜாதியா இருந்தாங்க ஒழுக்கத்துல பெரியாருன்னா அவன் உயர்ந்த ஜாதி தான். அப்படிதான் அவருடைய கூற்று எப்பயுமே இருக்கும். தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கக்கூடியவன் நான் உயர்ந்த ஜாதி என்ற கூற்றையும் கொள்கையும் கொண்டு அவரும் அந்த மாதிரியே வாழ்ந்து தன் மக்களையும் அது போலயே வாழ வச்சவர். இதுவரைக்கும் ஜாதி வித்தியாசம் பார்த்ததுல எம்மனச பறிகொடுத்து மனசை இடம் பிடித்தேன் கட்டு தந்தை வித்து எல்லாம் கட்டுட்டுமா கண்ணி கண்ணி கட்டு தந்தை வித்து எல்லாம் கட்டுட்டுமா கண்ணி கண்ணி எம்மனச பறிகொடுத்து மனசை இடம் பிடித்தேன் எம்மனச பறிகொடுத்து மனசை இடம் பிடித்தேன் கட்டு தந்தை வித்து எல்லாம் கட்டுட்டுமா கண்ணி கண்ணி ஒரு சில பேர் நன்றி.
Thank you.
ஆசிகரமாக ஆற்றையும் பிறப்பிடமாக நன்றி. வருகை தந்து அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் ஆங்காங்கே சில பேர் மற்றும் கற்கே கற்றத கற்றதை கற்றப்பின் இருக்க அதற்கு தகை என்று முறையோடு நுழை கற்ற அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கம்பியார்களுக்கும் இங்கே எங்களுக்காக ஒளிபெருக்கி ஏற்றிக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் நன்றிகளது வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்கலாம் பேசுறது தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக வெள்ளிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றாத மொழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பெரிதோடு பையத்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மரியோருமே என்று அந்த முருக பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றி வேலனை வேல் முருகனை கந்தனை குகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாத பெருமானை வணங்கிவிட்டு வல்லாள மாநகர் கண்ட சொற்பொழிவு ஆற்றக்கூடிய வள்ளிநாயகம் MSK கலைமகள் ஸ்ரீ வள்ளிநாயக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது பெரியகோட்டைப்பட்டி கிராமத்தின் சார்பில் அவர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடையும் போட்டி கௌரவிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கலைஞர்களை கௌரவித்து பெரியகோட்டைப்பட்டி கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதே மாதிரி வந்து இன்னும் கூட கொஞ்சம் வாடி பேசுவீங்க. நல்லா இருக்கு, ஏதோ ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாம் குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. நீங்களும் எங்களை கொஞ்சம் புரிஞ்சு இந்த பனி நேரம் அவங்களுக்கு ரொம்பவும் சத்தமா என்னாலும் ரொம்ப அதிகமா பண்ண முடியாதுல்ல. நாலு ஜனம் நாடம் வேற இருக்கு. கொஞ்சம் வாடி மேசுங்க. நல்லா இல்ல இல்ல நல்லா தான் இருக்கு. அதுல ஏதோ ஒரு குறை இருக்கு, அதை மட்டும் சரி பண்ணிட்டு இன்னும் நல்லா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. சரி, நன்றி நன்றி நன்றி. வாடி மேசுங்க. ஆக வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஆமனே ராமன் குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை என்று வேலை வணங்குவதை என்னாலும் என்னுடைய வேலையாக கொண்டு முருகப்பெருமானை வணங்கி அதன் பிறகாக இந்த கதையில எங்க அப்பான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, எங்க அப்பா என்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை தலையாய கடமையில பொறுப்பு அப்படி உங்களுக்கு எது எப்படி என்னாலும் சரி நம்ம இங்க என்ன வேலையா வந்திருக்கோமோ அதை சிறப்பாக செய்யணும். அதனால முருகனை வணங்குவோம். மற்றபடி மற்றதெல்லாம் தானே நல்லதா நடக்கும். வெற்றிவே சுற்றி வந்த பகைவு தம்மை தோல் நடுங்க வைத்த எங்க சக்திவே அற்புத தம்மை அன்பரை
5 வகை இடங்கள். இந்த 5 வகை இடங்களிலே குறிஞ்சியிடம் சுற்றுரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக விளைந்து வருகிறேன். குல விளக்கப்படி பருவமனித பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது இருட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கமாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அதற்கு நீங்க எங்க அப்பா எங்களை திணைக்காவலுக்கு போங்க அப்படின்னு அன்பு கட்டளையாக அனுப்பி வச்சிருக்காரு. எங்களை எல்லாம் அப்படி எத்தனை பேர் போறீங்க ராமனே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நான் மட்டும் போல கூட துணைக்கு தோழி பெண்கள் எல்லாம் வர்றாங்க. ஒரு பட்டாளமே கூட வரும். தோழி ஒருத்தி வரா, தோழி மாதிரி ஒரு பெண் பிள்ளை, ரொம்ப அழகா இருப்பா, பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, என்ன சொல்றீங்க? நீங்க பார்த்தாலே வியந்து போவீங்க. அந்த பக்கமா விழுந்துறாங்க. அவ்வளவு அழகா? ஆமா, அவ்வளவு அழகு. உடனே பார்த்தா அழகு உடனே எல்லாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் காலம் நம்ம இப்பதான் அழகு தயாராயிட்டு சுத்தி கூட போய் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா தெரிய மாட்டாங்க. ஆக அப்பேற்பட்ட காவல் முருகனுக்காக தோழிகள்லாம் அழைச்சிட்டு போய் காவலை பார்க்கணும். எங்க அப்பாக்கு 7 ஆண் பிள்ளைங்க இருந்து பெண் குழந்தை இல்லையேன்னு முருகரை வேண்டு முருகர் அருளாலே வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட வெள்ளத்திலே குழந்தையாக கண்டெடுத்து திணைக்காவலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்றது அப்பாவினுடைய வேண்டுதல். குழந்தை வேணும்னு மட்டும் இல்ல, என்ன வேணும்னாலும் வேண்டக்கூடிய ஒரு தெய்வம், வேண்ட வேண்டிய ஒரு தெய்வம் கலியுகத்துல உண்டு அப்படின்னா கந்த பெருமான் தான். கந்தசாமியை வணங்கினா போது எந்த சாமியை வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதர் வேலைக்கு எதிர் வேலையே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் எந்தூரானை வணங்கணுன்ற தேவையே கிடையாது. முருகன் என்ற ஒரு தெய்வத்தின் முன்னாடி யாரெல்லாம் போய் தலை குனிந்து முருகா அப்படின்னு திருவடைய சரணாகதி அடைகிறாங்களோ, முருகனுக்கு முன்னாடி தலை குனிஞ்ச யாருமே இந்த உலகத்துல எந்த சூழலையும் யாருக்கிட்டையும் தலை குனிய வேண்டிய அவசியத்தை ஒரு பொழுதும் முருகன் கொடுத்து விடவே மாட்டான். அப்படிங்கிறது ஏதோ சும்மாலாம் சொல்ற சத்தியமான ஒண்ணு. பேர்பட்ட இறைவன் முருகன் கையிலே வேலேந்தி சேவலை கொடியாக கொண்டு மயிலை வாகனமாக கொண்டு இந்த உலகத்தையே காத்து ரசிக்கக்கூடிய கடவுள், கலியுகத்தினுடைய கடவுள் யாருன்னா கந்தபெருமான் தான். இப்பதான் சில நாட்கள் ஆச்சு தைப்பூச திருநாள் முடிந்து. ஆமா, ஒரு வருடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய முருகருக்கு அப்படின்னு நிறைய பண்டிகைகள் விரத நாட்கள் வருது. அதுல ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முருகருடைய அவதார நாள் அப்படின்னா வைகாசி விசாகம். வைகாசி மாசத்தோடு அதுல பௌர்ணமி நிலவோடு விசாக நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாள் வைகாசி விசாகம். அதுதான் முருகப்பெருமானினுடைய அவதார திருநாள். அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமான் தேவயானை தேவியாரை திருப்பரங்குன்றத்திலே மணமுடித்த நாள். அது பங்குனி உத்திரம். இப்படி நிறைய பண்டிகைகள் வருது. ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி பெருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக முருகன் உலகிலே அவதாரம் செய்ததனுடைய நோக்கம் நிறைவேறிய நாள் கந்த சஷ்டி பெருவிழா. ஏன் அவதாரம் பண்ணாரு? சூரபதுமன் என்ற கொடிய அரக்கனை அழிப்பதற்காக அவதரித்தவன் முருகப்பெருமான். அப்படி அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் அழிக்கக்கூடிய ஆயுதம் யாருகிட்ட இருக்கு அப்படின்னா அம்பாள் மூலமாக கொடுக்கப்பட்டது. அம்பாள் ஞானத்தினுடைய கடவுள். அப்பேற்பட்ட ஞானத்தின் ரூபமாக விளங்கக்கூடிய அம்பிகை தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய சக்தியை ஒன்று திரட்டி ஒரு வேலை உருவாக்கி முருகப்பெருமானிடம் கொடுத்தாள். அப்படி அம்பாளிடமிருந்து முருகன் சூர சம்ஹாரம் செய்வதற்காக வேல் வாங்கிய நாள் தான் தைப்பூச திருநாள். வேல் வாங்கினதுனால முருகனுக்கு சிங்கார வேலன் அப்படின்னு பெயர் உண்டு. அம்பாளுக்கு வேலன் கண்ணியம்மை அப்படின்னு பெயர் உண்டு இன்றும். ஆக அப்படி வேல் பெற்ற முருகன் பாருங்களேன், இந்த வேல் வாங்கினது எதுக்கு? சம்ஹாரம் பண்ண, சூரபதுமனை அழிக்க. முதல்ல முருகன் அந்த உலகில அவதாரம் பண்ணதனுடைய நோக்கம் என்ன? எப்பெல்லாம் அதர்மம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு அர்த்தம். எப்ப வெயில் அதிகமா இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அந்த வருஷம் மழை அதிகமா இருக்கும். எப்பெல்லாம் துன்பம் அதிகமாக கடவுள் கொடுக்கிறாரோ நம்மள ஏதோ ஒரு வகையில பக்குவப்படுத்தி திரும்ப ஏதோ ஒரு வகையில பொறுப்புன்ற ஒன்றை கொடுத்து வந்து இன்பம் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஆக செதுக்க செதுக்க சிலையாகப்பட்டது சிற்பமாக மாறுமே தவிர கல்லாக மாறாது. அதான் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளை கழுனார் வள்ளுவர். ஆக அப்படி அடி விழுகிறதெல்லாம் துன்பப்படுறதெல்லாம் இதெல்லாம் எதுக்காக? பெரும் மகிழ்ச்சி ஒன்றை அடைவதற்காக. அப்படி தேவாதி தேவர்கள் எல்லாம் அதர்மம் என்ற பிடியிலே சூரபதுமன் என்ற கொடுமையிலே மாட்டிக்கொண்டார்கள். எல்லாரும் மாட்டிட்டா போய் என்ன செய்யறதுன்னே தெரியல. பிரச்சனைன்னு வந்து கவலைன்னு வந்துச்சுனாதானே சாமி நினைப்பே வருது. மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, தேவாதி தேவர்களுக்கும் அப்படிதான். எல்லாரையும் சிறையில் அடைச்சு சித்திரவாதப்படுத்தினான் சூரபதுமே. எப்படி? வாயு பகவான் எவ்வளவு பெரிய ஆளு, காற்றுக்கு கடவுள், அவரை கூட்டி வாச கூட்ட விட்டுட்டான். ஆமா, சூரிய பகவான் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை கூப்பிட்டு வேலைக்காரனை வச்சுக்கிட்டான். இப்படி தேவாதி தேவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்து தன்னுடைய பட்டணத்துல எங்க மகேந்திரபுரி, வீர மகேந்திரபுரி என்ற கடலுக்கு நடுவில் ஒரு பட்டணத்தை உருவாக்கி அங்க எல்லாரும் வேலையால வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் துன்பப்பட்டாங்க, அடிமை வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இந்த பிடியிலிருந்து மீள்வதற்கு என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்தார்கள். எல்லோரும் சேர்ந்தார்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் யார நாடணும்? ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி யாருன்னா சிவபெருமான் தான். கையில இருக்கிறதெல்லாம் லாசாச்சுன்னா கைலாஸ் தான் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து கைலாயம்பதியை போய் வேண்டினார்கள். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்ப ஏகமும் பரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் என்ற வேதங்களை கடந்து நின்ற விமலா, ஒரு குமரன் தன்னை நீ தந்துருள வேண்டும், நின்னையே நின்பால் நிகழ்க.
எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் சூரபதுமனை அழிப்பதற்கு. இந்த குழந்தை எப்படி இருக்கணும்? உங்களுக்கு நிகரான நீங்களே வந்து குமரனாக அவதரிக்கணும் சுவாமின்னு வேண்டுனாங்க. அப்படி வேண்டி அந்த வேண்டுதலுக்கு இணங்க சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே 6 பெரும் நெருப்பு பொறிகள் வெடித்து வந்தது வெளியில. அந்த நெருப்பு பொறி எப்படி இருந்துச்சு தெரியுமா? 1000 கோடி சூரியனை உருக்கி வாழ்த்தது போலே ஒரு கோலம். அதைதான் கட்சி இப்ப ரொம்ப அழகா பாடுறாரு. அருவும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளவதோர் மேனி யாரும் கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தார். இந்த உலகமே உய்ய ஒரு அழகன் பிறந்தான். முருகன் பிறக்கும் பொழுதே அப்படியே சிரித்துக் கொண்டே அவதாரம் செய்த இறைவன். எல்லா குழந்தையும் அழும். நான் முருகன் அப்படியே சிரிச்சாரு. முருகன் சிரிச்சாருல இவங்க எல்லாம் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. அத்தாடி நம்மளை அடிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்துட்டானே அப்படின்ற ஒரு பயம். அப்படி உருவானவன் முருகப்பெருமான். அதன் பிறகு என்ன நடந்துச்சு, ஏன் சூர சம்ஹாரம் பண்ணாருன்றதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால காவல் சிறக்க இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய உண்மை என்னை ஆதிபராசக்தி, உலகத்தை ஈன்ற பின்பம் கண்ணியாக விளங்குகின்ற அம்பிகை, இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டிய நாட்டின் பேரரசி, மதுரையை அரசாளும் அங்கையருக்கு அரசி, அங்கையர் கண்ணி மனோன்மணி திராதகனாட்சியார் அன்னை மீனாட்சி, என் தாய் அவளை வணங்கிவிட்டதன் பிறகாக காவலுக்கு செல்லலாம். முருகனுக்கு பெருமைப்படுத்துவ கட்டம் வெற்றிவேல் வீரரில் வேலுக்கும் பெருமைப்படுத்தி முருகனுக்கும் பெருமைப்படுத்தி இங்க வந்திருக்கோம். நம்ம கலைமகள் அவர்கள் சார்பாக அவர் கிடைச்சிருந்தாங்க. இந்த நேரம் தான், அதாவது யாரும் சொல்ல முடியாது, படிச்சவங்க தான் இந்த மாதிரி தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது யாருன்னா அது கலைமகள் தான். இல்ல எல்லாம் முருகனுடைய திருவருன்னு நினைக்கிறேன். மக்கள் வேற பணின்னு பார்க்காம ஒரு குறிப்பிட்ட ஆட்களா இருக்காங்க. ஆளுலேன்னு ஒரு வருஷம் இருந்தாலும் இவ்வளவு மக்கள் இருக்காங்க. ஒரே நீங்க யாருமே இல்லாட்டியும் நாங்க இப்படிதான் நடத்துவோம். ஏன்னா கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறாருன்ற எண்ணம் இருந்துருச்சுன்னு வைங்களேன், எங்கேயுமே எதுவுமே தவறா நடக்காது, எல்லாமே சரியா நடக்கும். யாரு பார்க்க போறா, யாருக்கு தெரிய போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் தானே எல்லாருக்கும். அப்படி ஒரு எண்ணம் இருக்கதானே பாத்தீங்கன்னா. அதனால அம்பாளி காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாய் அம்மா, துணையும் தொடும் தெய்வமும் பெற்றதாயும் சுதிகளின் பனையும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்கூசமும் கையில் அடையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் எனது திருவடிக்கே திருவே வருவி புரிந்தேன். நீ நண்பர் பெருமை என்னாத கருவன் என்றால் மருந்தியை விடும் நரகக்கு உறவாய மனிதரையே. மனிதரும் தேவரும் 100 பாட்டு மொத்தம் அபிராமி அந்தாதி. ஆக அப்படி எதுல முடியுதோ அதுல துவங்கும். அப்பேற்பட்ட அந்தாதி இந்த உலகிற்கு கொடுத்தது அபிராமி பட்ட அம்பாள் அபிராமியினுடைய அருளாளு. இப்படி மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக,
காசிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, சீர்காழியிலே பெரிய நாயகியாக, வைத்தீஸ்வரன் கோயிலே தையல் நாயகியாக, திருவாடானையிலே ஸ்நேகவல்லி அம்மையாராக, காளையார் கோவிலிலே சுவர்ணவெளி தாயாராக, திருப்புவனத்திலே சவுந்தர நாயகியாக, மதுரை மடப்புறத்திலே இந்தாய் பத்ரகாளியம்மனாக, ஆனைமலையிலே மாசாணியம்மனாக, திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை தாயாராக, திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாராக, திருக்குற்றாலத்திலே குழல்வாய் மொழியம்மனாக, திருமலை காட்டிலே வீணாவாத விபுஷ்ணி என்ற யானை பிடித்த மொழியாளாக, திருச்சுழியிலே துணைமாலை நாயகியாக, அல்ல அழகா இருக்கிற பேரு, காளியாக, நீலியாக, சுழியாக, அங்கீர்கணியாக, அகிலாண்டேஸ்வரியாக, அழகு நாச்சியாக, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மாபெரும் சக்தி அன்னை பராசக்தி. அந்த சக்தி இல்லைன்னா நமக்கெல்லாம் 7 சக்தி. ஆமா, இன்னைக்கும் ஆமா சக்தி இல்லாம நானும் இல்ல, நான் நீங்க இல்ல, யாருமே இல்ல. உடம்புல சக்தி இயக்கம் இல்லைன்னா எப்படி வாழ்றது? உடம்பு மட்டும் எப்படி இருந்து புண்ணியம் உள்ள இருந்து ஒரு ஆன்மா இயக்கணும். அந்த இயக்கக்கூடிய சக்தி அம்பாளுடைய கருணை. ஆக அப்படி சக்தி மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டவன் முருகன் சண்முகன். அம்பாளுக்கு உகந்ததுன்னா நவராத்திரி தான். புரட்டாசி மாதம் 9 ராத்திரிகள் நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? சாயந்தரம் ஒரு 6-7 மணி போல அம்பாளை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வச்சு கொடு வைக்கிற பழக்கம் இன்னும் எல்லா ஆலயங்களிலுமே இருக்கு. நிறைய படிக்கட்டுகள், ஒரு 7, 9 படிக்கட்டு வச்சு, இந்த படிக்கட்டுல எல்லாம் நிறைய உருவ சிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பூரா பொம்மையா இருக்கும். ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு 7 அறிவு மகான்கள் வரைக்கும் திருமண கோலத்துல, அப்புறம் ஆமை, எல்லாத்தையுமே ஓரறிவுல இருந்து 6 அறிவு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் படிப்படியாக அதுல கொடு வைப்பாங்க. பாத்துருக்கோம்ல. சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மேலதான் சாமியை கும்பிடுவாங்க நவராத்திரியில. அது என்ன நவராத்திரி? ராத்திரியே அம்பாளை கும்பிடுறாங்க, பகல்ல கும்பிடாம. ஏன்னா அம்பாள் மகிஷாசுரவர்த்தினியாக மாறி மகிஷனை சம்ஹாரம் பண்றதுக்காக கிளம்பிட்டான். அப்படி கிளம்பும் பொழுது அம்பாளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, படை தளபதிகளாக 7 கன்னிமார்கள் வராங்க. அவங்கதான் இன்னைக்கு நிறைய ஆலயங்கள்ல, கிராமப்புறங்களையும் சரி நகரப்புறங்களையும் சரி, கோயில்கள்ல பாத்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள்னு 7 பேர் வச்சிருப்பாங்க. அபிராமி, பிராமி, சாமுண்டி, மகேஸ்வரி, வாராகி, இப்படி வரிசையா வச்சிருப்பாங்கல்ல. அந்த 7 கன்னிமார்கள் யாரு அப்படின்னா, அம்பாளுக்கு 7 பேரும் படை தளபதியாக வந்தவங்க. இன்னைக்கு வாராகி அம்மன் கும்பிடுறோம் இல்லையா, முகம் பன்றி முகம் கொண்ட வாராகி. அவள் யாரு? ராஜேஸ்வரியினுடைய படை தளபதியாக இருந்தவள். அவங்களை அழைச்சுக்கிட்டு போய் மகிஷனோட சண்டை, போர் நடக்குது. காலையில இருந்து சாயந்தரம் மாலை பொழுது வரைக்கும் போர் நடக்கும். மாலை பொழுதுல அம்பா அப்படியே கோபத்தோட உட்கார்ந்துருப்பா. எல்லா தேவாதி தேவர்கள்லாம் அம்பாளுடைய கோபத்தை குறைச்சு சாந்தப்படுத்துறதுக்காக பூஜை பண்ணுவாங்க. இப்படி 9 நாட்கள் நடந்தது. 10வது நாள் விஜயதசமியாக அன்னை சம்ஹாரம் பண்ணி மகிஷாசுரவர்த்தினின்னு பேர் வாங்கினா. இப்ப இந்த 9 நாளுமே என்ன பண்ணாங்க? மாலை பொழுதுக்கு மேல எல்லாரும் அவளை வழிபட்டதுனால இன்னைக்கும் நாம் அதை நினைவாக கொண்டு மாலை பொழுதுக்கு மேல அம்பாளை வழிபடுற அந்த ஒரு விழா நவராத்திரி நடக்குது. அது மட்டும் இல்ல, இவ்வளவு கொலு பொம்மை வச்சு எல்லாம் கும்பிடுறாங்களே, வேலை மனக்கடுன்னு எதுக்கு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா? 7, 9 படியில வச்சுட்டு மேல தலைமையில யார வைப்பாங்கன்னா அம்பாளை அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. ஏன்? இந்த உலகத்தில் வாழும் ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு 7 அறிவு வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுமே சரி, அன்னையினுடைய கருணை இல்லைன்னா இந்த கொலுவுல எப்படி பொம்மை இருக்கோ அது மாதிரி பொம்மையா நின்று போகணும், நம்மளால இயங்க முடியாது அப்படின்றதை சொல்லாமல் சொல்லக்கூடிய அந்த தத்துவம் தான் அம்பாள் நவராத்திரி கொலுவிருந்து அந்த நவராத்திரி விழா நம்ம கொண்டாடணும். அது அப்படியெல்லாம் சக்தி இந்த உலகிலே அவதாரம் பண்ண பல மகிமை உண்டு. அந்த சக்தி மூலமாக முருகன் வேல்பட்டு இப்ப சம்ஹாரம் பண்ணணும் முடிவாயிருச்சு. சூரபதுமனை அடிக்கணும்னு, சூரபதுமனை அடிக்கணும் அப்படின்னா முருகருக்கு படை வேணும் இல்லையா? அதனால முருகப்பெருமானுக்கு 1 லட்சம் வீரர்களை அனுப்புகிறார். யாரு? சிவபெருமான். 9 நவ வீரர்களை அனுப்புகிறார். 1,09,000 வீரர்களுக்கும் ஒரே சேனாதிபதி யாருன்னா முருகன் தான். அதனாலதான் முருகருக்கு சேனாதிபதினு பேர் உண்டு. 1,09,000 வீரர்களை அழைச்சிட்டு போறாரு. எல்லாரையும் கரையில் நிறுத்திக்கிட்டு இவர் மட்டும் வீர மகேந்திரபுரிக்கு போய் நிக்கிறாரு. அப்படி ஒருத்தன் நின்றா அப்படின்னா அந்த எதிரியோடைய அந்த பாகம், அந்த அவனுடைய தோற்றம் இருக்குல்ல, அவனை பார்த்தாலே ஆத்தாடி இவனையான்னு ஒரு பயம் வரும்ல. சூரபதுமனுக்கு முருகன் போய் அப்படி போர்க்களத்துல நின்றோன்னு அவருடைய கோலத்தை பார்த்துட்டு இவ்வளவு அழகா இருக்கான இந்த பையன் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சான். ஏன்னா அவ்வளவு அழகு முருகன். அவருடைய எதிரி கூட அவரை பார்த்து இப்படி அழகா இருக்கீங்கன்னு வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு அழகன் முருகன். அதனாலதான் முருகனுக்கு கந்தன் ஒரு பெயர் உண்டு. ஏன் கந்தன் பெயர் உண்டு? எதிரிகளோடு போர் புரியாமலேயே தன்னுடைய தோற்றத்தை வைத்து, தன்னுடைய வலிமையை வைத்து எதிரிகளினுடைய ஆற்றலை பராக்கிரமத்தை வட்ட செய்பவன் என்பதால் முருகனுக்கு கந்தன் அப்படின்னு பெயர் வந்துச்சு. அப்படி எதிர்த்து நின்றா பார்த்தா போர் நடக்குது. நடந்த போர்ல ஒரு கட்டத்துல சூரபதுமன் தன்னுடைய ஆணவம் ஒடுங்குதவனுக்கு. அவன் நல்லவன், அவனுக்குள்ள இருந்துச்சுல ஒரு கோணம், அதுதான் சரி. நான்ற எண்ணம் இருக்கத்தானே செய்யுது. நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கு, நான் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நான் இல்லைன்னா அந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்குமா? உலகத்துல எல்லாமே அதுதான். நான் இல்லைன்னா அந்த ஊர் திருவிழா நடத்திருக்க முடியுமா? நான் இல்லாட்டி இந்த நாடகத்தை நடத்திருக்க முடியுமாங்க அப்படின்னு பேசுற நினைக்கிற ஆட்கள் எல்லாம் உண்டுதானே. நான் யாரு தெரியுமா?
நீ யாரு? செத்தா போனோம். இதுக்கு இடையில நான் அப்படி, நான் இப்படி, நான் அந்த மாதிரி, இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் மத்தியில அந்த ஆணவம்ன்றதான் காரணம். இந்த கை பத்தியில 3 விரல் இருக்குல்ல, ஆணவம், கண்மம், மாயை. நடுவிரல் மட்டும் கொஞ்சம் உயரமா இருக்கா, என்ன அதுதான் ஆணவம். மனிதர்களை எல்லாம் அப்படியே ஆசைக்கு உள்பட்டு நான் தான் இயங்க வச்சு. ஆணவம், கண்மம், மாயை. இந்த சுண்டு விரல் தான் மாயை. திருமணம் நடந்து இந்த தம்பதியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அக்னி வளம் வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, சுண்டு விரலை கொடுத்துருப்பாங்களா, மாயை. அப்படி ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களின் வடிவமாக இருந்த சூரபதுமனை முருகனுடைய வேல் பாய்ந்து அழிக்கல், சம்ஹாரம் பண்ணியது. முருகன் பாருங்க எவ்வளவு கருணையான சாமின்னு. அவர் கையில கொடுத்த வேல் அம்பாள் கொடுத்தது, அவர் ரொம்ப கருணையானவர். வேல் பாய்ந்த வேல் சூரபதுமனை 2 ஒரே பிளந்த உடலையை ஒரு பாதி மகிழாக மற்றொரு பாதியை சேவற்குடியாக மாற்றி நாம் கூடவே வச்சுட்டு இருக்கிறார். வயதோரையும் வாழ வைக்கும் சுவாமினா கந்த சுவாமி தான். ஒரு பக்கம் சூரபதுமன் மயிலாக இருக்கான், இன்னொரு பக்கம் சேவற்குடியாக இருக்கான். இன்னைக்கு சூரனை வணங்குறோம், பதுமனையை வணங்குறோம், மயில வணங்குறோம், சேவற்குடியை வணங்குறோம். அப்படி வயதோரை வாழ வைக்கும் தெய்வம். அதனாலதான் அருணகிரியார் பாடுகிறார், தேற்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழு, தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் மேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் இருக்கும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் ஐயன் கையெழுத்தேன்னு தலையெழுத்த மாத்திர தெய்வம் அப்படின்னா முருகன் தான். தலையெழுத்து சரியில்லை, விதி சரியில்லை, ஜாதகம் சரியில்லை அப்படின்னு போய் இந்த ஜாதகத்தை யார்த்தையாவது கொடுத்து அவர் அறகுறையா படிச்சவரா இருப்பாரு சாஸ்திரத்தை. இப்ப அவங்கதான் இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு உச்சத்துல இருக்காங்க. 2020 எப்படி இருக்குன்னு என்ன ஜாதகம் சொன்னாலும் யாரும் செவ்வாய்க்கிழமை ராசி பலன் சொல்றதுக்கு. ஆனா அவங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இருந்துட்டு போல சம்பாத்தியம் பண்றது எல்லாருக்கும் வேணும் தான். உண்மை மனிதனா பிறந்தா பணம் வேணும் தானே. பணம் இல்லாட்டி எப்படி வாழ்றதுன்ற கட்டம் தானே உண்டான உண்மை. அதுக்கு சம்பாத்தியங்கிறது நியாயமான வெளியில இருக்கணும்ன்றது ஆமா. ஈயார் கேட்டை தீயார் கொள்வர் அப்படின்றது கொன்றை வேந்தன்ல அவை எழுதிய வார்த்தை. அப்படின்னா என்ன இருக்கும்? ஈயார் கேட்டை தீயார் கொள்வர்னா எந்த வகையிலுமே தவறான வழியில வருதுல பணம், அந்த பணம் எப்படியாவது கொள்ளையடிக்கப்படுமா. ஈயார் கேட்டை தீயார் கொள்வர், தீயவர்கள் கையில மாட்டிக்கணும் அப்படிங்கிற நான் சொல்லல, அதையும் சொல்றாங்க. அதாவது அப்படி எங்க போன இப்ப எங்க வந்துட்டேன்னு தெரியல. சம்பாத்தியம் நியாயமான வழியில ஜாதகம் அங்கதான் அப்படி பண்ணணும். இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்க ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போய் திருமணம் ஆகணுமா அந்த கோயிலுக்கு போங்க. அதெல்லாம் வேணாம். உங்க வீடு நல்லா இருக்குன்னா ஒரு 30,000 செலவாகும். ஒரு மந்திர தகடு நான் ஒண்ணு மந்திரிச்சு கொடுத்தேன். அந்த செம்பே ஒரு 100-200 தான் இருக்கும். அதை வாங்கி மந்திரிச்சு கையில கொடுத்தோன்னு நம்ம 30,000 தூக்கி நம்ம வீடு நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம்னு கொடுத்துறாரு. அப்புறம் இன்னொரு பழக்கம் இருக்கு தெரியுமா, ரொம்ப நாளா சிவனை கும்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வியாபாரத்துல இல்ல வேற ஏதாவது வாழ்க்கையில நட்டம் வச்சு பிரச்சனைன்னா பாப்பாங்க, யார்ட்டாவது கேப்பா நீ யாருப்பா கும்பிடுற? சிவனை கும்பிடுற. ஐயா அவரை கும்பிட்டாலே இந்த பிரச்சனை தான், நீ யாரை மாத்திடு அப்படின்னா அப்புறம் சிவனை விட்டுட்டு நம்மாலு ராமத்தை போட்டுட்டு கோவிந்தா கோவிந்தான் திருப்பதிக்கு கிளம்பிடுறது. அப்புறம் அவரை கொஞ்ச நாள் கும்பிட்டா அப்புறம் மறுபடியும் அப்படித்தான் இருக்குமா. அப்புறம் யாருக்கிட்டே யோசனை கேட்டா அவர் சொல்லுவாரு, கோவிந்தா கோவிந்தன் அவரை போய் கும்பிடுறிய கோவிந்தா சொன்னாலே. அதனால கோவிந்தாங்கிறது உயர்ந்த வார்த்தை. நம்மளால இப்படி சொல்லி வச்சிருக்காரு. சாமியா மாத்தியா அப்படின்னா இப்ப யாரு தெரியுமா ரொம்ப பிரசித்தியான சாமி? வாராகியம்மன் தான். கூட்டம் பாரு எம்பிட்டு கூட்டம் இருக்கு. வராகி எப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் ஒவ்வொரு தெய்வங்களையும் மாற்றுவதால வாழ்க்கை மாறிடாது. என்ன செய்யறோமோ, என்ன வினை செய்யறோமோ அதை அனுபவிக்கணும். இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டோடைய புகுதாதேங்கிறாரு திருப்புகழ் அருணகிரியார். அமைதியாக மைசெட்ல உட்காந்துட்டு அப்படியெல்லாம் நியாயமான வழி. அந்த மாதிரி ஜாதக பிரச்சனை, திருமணமாக என்ற பிரச்சனை, இதெல்லாம் யாருக்கிட்டையும் போய் பார்த்து அவங்க மூலமா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அதுக்குதான் ஆள் இருக்காரு. நம்மால்தான், வேற யாரு? நம்மால் இருக்காரு. வேற எது பிரச்சனை என்ன? நம்மால் வரல, நம்மாலுன்னு என்ன பிரச்சனைனாலும் சரி, கடன் தொந்தரவா, குழந்தை இல்லையா, திருமணமாகலையா, எல்லாத்துக்கும் கோயில் இருக்கு, எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. ஒரே ஒரு ஆள் தான். அவரை போய் சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா சரி, எதுவுமே நெருங்க. திருமணம் ஆகுறதுல பிரச்சனை இருக்கிறனால போக வேண்டிய கோயில் எதுனா பழனி தான். உடனே போய் ரொம்ப பேர் என்னது பையனுக்கு கல்யாணம் பயந்துட்டு கொஞ்ச நேரத்துல. ஏன்னா செவ்வாய் தோஷத்துல ஏதாவது செவ்வாய் தோஷம்ன்றாங்களே, அதனுடைய அதிபதியே முருகன் தான். அங்க போய் பழனியில முருகனை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா தோஷம் நீங்கிறது உண்மை. திருமண பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா 2 கோயில் இருக்கு. ஒண்ணு திருப்புறங்குன்றம், இன்னொன்னு குன்றக்குடி. இந்த 2 முருகனுடைய ஆலயத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. இதை நான் சொல்லல, எதுவுமே முருகனை வேண்டினவர்களை அண்டாதுன்னு அருணகிரியார் நமக்கு கொடுத்திருக்காரு பெரிய சான்றே. நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்குற்றன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோடும் கடமும் எனக்கு முன் வந்து தோன்றினேன். நாளா இருந்தாலும் கோலா இருந்தாலும் விளையா இருந்தாலும் எதுவும் என்னை என்ன செய்யும்? எனக்கு முருகன் துணையா இருக்கும் பொழுது பாடியிருக்கேன். இதெல்லாம் நெருங்காது. அப்பேற்பட்ட இறைவன் முருகன், அவனுக்கு தான் காவல்
காவலுக்கு வந்துடாமா? வாங்க, சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன். முருகனுக்கான இங்க காவலுக்கு வந்ததனுடைய நோக்கமே வேற. அதான் பக்தி, முருகன் மேல பக்தி. நான் வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்தாலும் நீங்க எல்லாம் அதை தேடி கெடுத்துருங்க. ஏங்க இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதுக்கு காரணம் சரி, நாங்க கூட முருகன் முருகா அப்படி போயிடுவோம். நீங்க அப்படி இல்ல, ஒன்று மேல அதிக ஈடுபாடு இருக்குன்னா அதுல ஏதோ காதல் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப அதிகமா இருந்தா காதலா? ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. இல்லையா, உங்க இசை மேல உங்களுக்கு காதல் இருக்கா? இருக்குல்ல. எல்லாரும் அவங்கவுங்க வாத்தியத்து மேல காதலிக்கிற மாதிரி நான் என் முருகனை சூரமான் இருக்காரு. யாரு தெரியுமா? மாமனார் தான். ஆதிபராசக்தி யாரு? மாமியார். விநாயகர் யாரு? என்னுடைய மச்சான் ஐயப்பன். அவர் இன்னொரு மச்சான். அப்ப முருகன் அவர் தான். அவரு எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லிருங்களேன். வெக்கமா இருக்குன்ற சொல்லிருக்கீங்க. கொஞ்ச நேரம் எடுத்து கூட சொல்லுங்க. அப்படியா? இல்ல, நான் மனசுக்குள்ள வச்சிருக்கணும்னு அவசியமே எனக்கு இல்ல. நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் உடைச்சு சொல்லிடுறேன். வேலை இல்ல, சத்தியமா சொல்றேன். நான் அவரை காதலிக்கிறேன். யாரு பேர் இல்லாம முருக பெருமானதான். சொல்லுங்க. இந்த பிறவி எடுத்ததே முருகனை சேரணும்ன்ற ஒரே நோக்கம். அதனால முருகன் தான் என்னுடைய கணவர், என் பதி, என் மணவாளன், என் மாப்பிள்ளை எல்லாமே பாருங்க. அதனால இருக்கிற கடவுளுக்கு இருக்கீங்க, வந்திருக்க மனுஷனும் கடவுள் தான். அப்படியா? ஆமா, சரி. அந்த வகையில நீங்க எல்லாருமா சேர்ந்து பணியிலே பாதியில எந்திரிச்சு போயிடாதீங்க. இடம் வேற ரொம்ப தனியா, அவங்க ஒரு முடிவோட ராத்திரியில விட்டுட்டு எங்களை பயமுறுத்திடாம எல்லாருமா இருந்து நாடகத்தை முழுசா நடத்திட்டு காலையில எனக்கு முருகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கோம். சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்து உட்காந்துருக்காங்க. விழா கமிட்டியில் நின்னார் தான் வேணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்காங்க. போயிருவாங்களா? போக மாட்டாங்க. முருகனுக்கு எனக்கு திருமணத்தை முடிச்சு வச்சுட்டு எல்லாருமா மொய் வச்சுட்டு போயிருங்க. வைங்க, 50 100 வச்சுட்டு போங்க. 100 என்ன இப்படி சொல்லலாமா நீங்க? என்னங்க முருகர் யாரு? அவருக்கே திருமணம் நடக்க போகுது. நிறைய எல்லாம் நான் கேட்க மாட்டேன். எல்லாம் வந்து ஒரு குறைந்தபட்ச தொகையும் ஒரு 5001 10,001. இல்ல காசு இல்லைன்றவானா அரை பவுன் தங்கமா கூட செஞ்சுட்டு போலாம். நான் வேணாம் சொல்லுவேன். ஒரு கிராமே 15,000 வந்துருச்சு இப்ப. ஆமா, அதனால அதெல்லாம் வேணாம். நல்லா இருப்பீங்க. முருகன் சொன்ன உடனே அவங்க அள்ளி கொடுக்குறோம் இருக்கட்டும். அதனால முருகன் சொன்னா அவங்க என்ன அள்ளி கொடுக்கறது? அவனே அள்ளி கொடுத்துருவான். அவன் கொடுக்க வப்பா. அதான் உண்மை. அவனை சரணாகதி அடைஞ்சவங்க யாரும் ஒரு பொழுதும் தோல்வி அடைந்ததாக சரித்திரமே கிடையாது. வாழ்க்கையில கண்ட உண்மை அனுபவம். அதனால அந்த முருகனோட சேர்ந்து வாழணும். அவர் மீது அதீத காதல் 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 காதல்னு நல்லா தாங்க இருந்தேன். நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன். தேவையில்லாம அவரை காதலிச்சு என் நிம்மதியா போச்சு. அப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்லாதீங்கன்னா? ஆமா, நிம்மதியா இருக்க முடியல. ஏன்? என் பக்கத்துலயே அவர் இல்ல. எப்படா என்னை கூடவே கூப்பிட்டுக்கிறாருன்னு ஆசையா இருக்கு. முருகனோட சேர்ந்து வாழணும். ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு கொண்டாடி இருக்காலே நீங்க நினைச்சாரு. யாரு கூட இருந்தாலும் நினைப்பல. ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏமா உனக்கு தேவையாமா கெடுத்து விடுங்க, நல்லா இருக்கும். சொல்லுங்க. அப்படி நினைச்சேன். சரி, நான் அப்படித்தான். அப்படி சொல்லும்போது நான் என்ன செய்ய முடியும்? இதுல என்ன தப்பு இருக்கு? தோணுது சொல்றேன். மனைவியே நீங்க மேல் அடுத்த ஒரு கணவர் மேல் ஆசைப்படாம மனித திருமணம் வேறு, தெய்வ திருமணம் வேறு. முருகர் வந்து ஞானாசக்தி, தெய்வ யானை வந்து கிரியாசக்தி, வள்ளிதான் இச்சாசக்தி. இதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? அந்த கலையினுடைய கருவே முருகன் தேடி வந்து கல்யாணம் முடிச்சுக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த ஆன்மாவும் இந்த உடம்பும் முருகா முருகா முருகான்னு தேடிச்சுன்னா நாம அவனை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. அவரே நம்மளை தேடி வந்துருவார். ஒரு உண்மை இருக்கு உளவியல் ரீதியா. இந்த உலகத்துல நாம எதை ரொம்ப அதிகமா நேசிக்கிறோமோ, எது வேணும்னு தவிக்கிறோமோ, அந்த பிரபஞ்சமே அதை நமக்கு பார்த்து திரும்ப கொடுத்துரும். அதான் உண்மை. இல்ல, நீங்க ஏதாவது ஒண்ணு விரும்பணும். விரும்பினா கொடுக்காது. இல்லங்க, பிரபஞ்சங்கிறது ஒண்ணுதானே. அதனால பிரபஞ்சங்கிறது ஒண்ணுதானே. ஆமா ஆமா. அப்ப அதுதான் உங்களுக்கு கொடுத்துரும். கவலைப்படாதீங்க. நான் காதலிக்கிறேன் முருகனை. சொல்லவா காதல? சொல்லுங்க. மணிகே மணிக்குகிலே மானகிலம் கதிரழகே கொடிகே கொடிமலரே கொடிகிடகே நடகிடகே
அதே அந்த வகையில முருகரோடு சேர்ந்து அப்புறமா கூட பாடுவோம். அதனால அந்த வகையில முருகரோடு காதல் என்னடா அப்படியே காதல் காதல்னு உருகுறேன். ஆனா அவங்கவுங்க வேலையை பாக்குற பனி பயங்கர பனியா இருக்கு. பனியில அவங்க வேலையை தானே பார்ப்பாங்க. பனி அதானே அவங்க வேலையை நம்மள பாக்குறதுதான் இன்னைக்கு மட்டும். அதனால அந்த முருகனோட சேர்ந்து வாழணும். என் தோழிகிட்ட முதல்ல இந்த காதலை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டு சொல்லக்கூடாது. எங்க அப்பாட்ட போய் சொல்லி கொடுத்துறாங்க. அப்புறம் பிரச்சனை வந்து அவரோட காவலுக்கு போகுதுன்னு நிறுத்தி சொன்ன உடனே அவர் என்ன சொல்ல போறாரு? என்ன சொல்லுவாரு? அவர் பெருமைப்படுவேன். ஏன்னா நான் விரும்புற ஆள் அப்படி. நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே பெருமைப்படணும். நான் மட்டும் முருகனை திருமணம் முடிச்சுக்கிட்டேன். நீங்க எல்லாம் நாடகங்களுக்கு எல்லாம் போகணும், சிரமமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்றீங்க? எல்லாரும் பெட்டி மிருதங்க தூக்கிட்டு கூட கிளம்பிருக்கு போவோம். அப்படியே போய் எங்க மாமனாரு சிதம்பரத்துலதான் இருக்காரு. பொன்னம்பல வாணர்னு பேரு. ஆக பாடுவோன்னே இருங்க, கதையை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாட முடியாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. வண்டி நேரா போயிட்டு இருக்கு. பசும்பன் தேவர் பாட்டு பாட சொல்லியிருக்காங்க, பாடுவாங்க. அதனால பொன்னம்பல வாணர் சங்கத்துல வீடு கட்டி வாழ்றாரு எங்க மாமனார். ஏங்க சிவபெருமானுக்கு எது மேல அவரை போய் சுடுகாட்டுல போய் என்ன சாம்பல் எல்லாம் பூச்சிட்டு இருக்காரு. நீங்க போய் பேசுறதுக்கு ஒரு படி கொடுக்குறீங்க. சுடுகாட்டுல இருக்காரா சிவபெருமான்? அவர் எங்க தங்க இருக்கு? வேற நீங்க சுடுகாட்டு பக்கமாவது போவீங்களா? முத இனிமே போனாதான் நல்லா இருக்கு. எல்லாரும் அங்கதான் போகணும், வழி இல்ல. எல்லாரும் ஒரு காலத்துல அங்கதான் போகணும். அவர் அங்க இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தத்துவம் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு வேலையை ஒருத்தர்னால செய்ய முடியும்னா அவர்னாலதான். இந்த பிறப்பு இருக்குல்ல, இது போதும் ஒரு முடிவு கொண்டது சங்கிலி அறுத்து விடுற வேலை தான் அவர் வேலை. பிறப்பு சங்கிலி. ஆமா, இப்ப பிறந்துட்டோம், இப்ப ஏதோ ஒரு வகையில புண்ணியம் பண்றோம்னு வைங்க, நல்லா ஒரு புண்ணியம் பண்ணி நல்ல தர்மம் பண்ணிருக்கோம் அப்படின்னா திரும்பவும் பிறப்போம். எப்படி பிறப்போம்? நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு உயர் பதவியில செல்வாக்கோட பிறப்போம். பிறக்க வச்சு நல்லா இருப்பான்னு விடுவாரு. சரி, அந்த நேரத்துல வந்துகிட்டு கொஞ்சம் அந்த பதவி இருக்கே செல்வாக்கு இருக்கேன்னு ஆட்டம் போட்டோன்னு வைங்க, உன்னைய நல்லா படைச்சு உன்னைய பிறக்க வச்சேன், நீ என்ன ஆட்டம் போடுறன்னு புடிச்சு நம்மள மறுபிறவையில கழுதையாவோ நாயாவோ பிறக்க. மாதாவும் உடற்படித்தால் கல்வியிலே என் கால் செலுத்தேன், வேதாவும் கை செலுத்து விட்டானே, நாதா இருப்பை ஊர்வார் சிவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பை ஊர்வாராமல் கா. மறுபடியும் கருப்பையில எனக்கு இடமே வேணாம், பிறவி வேணும் அப்படின்னு முக்திக்கு வழிவகுக்கக்கூடிய தெய்வம் சிவன். அதனால அவர் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. எல்லா உடம்பும் இந்த ஆன்மா பிரிந்து போய் சேர வேண்டிய இடம் அதுதான். அங்க போய் தான் சேரணும், வேற வழியே இல்லை. அவர் ஸ்ரீராமதியா சொல்ற மாதிரி இங்க வர்றதுக்கு ஜாலியா அப்படின்ற மாதிரி அங்கதான் போய் சேரணும். பிறகு வரக்கூடிய எல்லாருக்கும் முக்தி என்ற மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். அதனால அவர் தான் என் மாமனாரே. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அதனால காதல் என்ன ஒரு முறை சொல்லிட்டு அதன் பிறகு என்னுடைய தோழிகளை சந்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நமது பிரம்மச்சாரி மரியாதைக்குரிய முத்துராமலிங்க ஐயா அவர்களுடைய பாடலை பாடச் சொல்லி எங்களது அருமை அண்ணன் சிவபிரகாஷ் அவர்கள் வள்ளிநாயகி அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பசுமன் கண்டிடத்தை எங்களுடைய முடிசூடாத மன்னன் ஐயா முத்துராமலிங்க தேவரினுடைய புகழை பாடும்படி அன்பளிப்பளித்த அன்புடங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிகள், வணக்கம். நிச்சயமா பாடுவோம். அதாவது சில இடங்கள்லாம் இருக்கு, போனா வராது அப்படின்னு இருக்குல்ல. உயிர் போனா பணம் போனா அம்பு போனா சொல்லு போனா வராது. மேடையில பணம் எங்க போனாலும் வருமா வராது தெரியாது. இங்க போனா வராது கொஞ்சம் சிரமம். இல்ல போயிட்டு உண்டியல போட்ட காசு எடுத்து உங்களோட தெய்வமா சொல்றேன் நான். நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அப்படிலாம் எந்த காசுமே தெரியல. யார் பேருக்கு கொடுப்பாங்க, அப்புறம் எதுக்கு திருப்பி கேட்பாங்க, எதுக்கு இந்த வந்து அப்படியே நான் இப்படியே இருக்கேன். அதனால முருகன் மேல எப்படி தேவர் பாட்டு ஒண்ணு பாடிட்டு அப்புறமா காவலுக்கு கிளம்பலாம். காசுக்கு ஆசைப்படாத. தேவர் முத்து ராமலிங்கம் பின்னகத்தின் ஞானத்தங்கம் இவ்வுலகம் போற்றுகின்ற முத்துராமலிங்க தங்கம். முத்துராமலிங்க தங்கம் கருணை உள்ள பொண்ணு
மணிங்க தங்கம் மணிங்க ஆசையாய் உண்டு பிறந்த மண்ணில் புதைக்க வேண்டும் ஏதோ ஒரு சமுதாய தலைவராக போற்றப்படக்கூடிய ஆள் கிடையாது அவர். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு தேச தலைவராக ஒரு தெய்வீக தலைவராக போற்றக்கூடிய தானே உண்மை. அவரை நீங்க சொன்னதுனால சமுதாய அடிப்படையிலேயே நான் பாடல. அவர் மனசுல என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே அவர் ஒரு உயர்ந்த தேச பற்று உடைய ஒரு ஆள். இந்த தேசத்தின் மீது பற்று வைத்து எத்தனையோ பேர் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்காங்க. இன்னைக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல வந்து சிறை அப்படின்னு சொல்றோம்ல, சாதாரணமா சொல்லுவா ஒன்னுதான் பண்ணுவோம், இந்த அந்தமான் சிறையில வைக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஒண்ணு இங்க வைக்க கூடாது, இல்லாட்டி அந்தமான் சிறையில கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அந்தமான் சிறை அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு 100 வருடங்களுக்கு முன்பாடி அங்கு வாழ்ந்த, அங்கு இருந்து துன்பத்தை அனுபவிச்ச நமது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தான் தெரியும். நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சிறைகள்லயும் அடைக்கிறாங்க. வேலூர்ல வைக்கிறாங்க, மதுரையில வைக்கிறாங்க. ஆனா அவங்க இங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, சிறைக்குள்ள இருந்து புரட்சி பண்றாங்க. சிறைக்குள்ள இருந்து மக்களை ஒன்று திரட்டி ஒவ்வொரு கைதிகளாக போராட்ட தியாகிகள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில இந்த ஆங்கிலேயரினுடைய ஆட்சியிலிருந்து இந்த இந்திய நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு புரட்சி பண்றாங்க. அப்ப எல்லாரும் யோசிச்சாங்க, இவங்களை இங்க வச்சிருந்தா புரட்சி பண்றாங்களே, இவங்களை என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணி கொண்டு போய் தீவு கடத்தி நாடு கடத்துறதுன்றாங்கல்ல. அந்த காலத்துல மன்னர்கள் காலத்துல என்ன செய்வாங்கன்னா, நாடு கடத்துவாங்க. இங்க ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வகையில தவறு பண்ணி இருந்தாருன்னா, எதுவுமே தெரியாத, மொழி தெரியாத, பழக்க வழக்கம் மாற்றப்பட்ட ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் கடத்தி விட்டுருவாங்க. அவங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு அந்த உணர்வு. அது போல நாடு கடத்தணும் முடிவு பண்ணி என்ன செய்யறாங்க, நமது தியாகிகள் எல்லாம் கொண்டு போய் அந்தமான்ல இருக்கக்கூடிய சிறை ஒன்னை எழுப்பி சிறை கட்டுறாங்க. அங்க ஒரு 800 சிறைகளுக்கு மேல இருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு ஆள் தங்கி இருக்கிற இடமே எப்படி சொல்றதுன்னா ரொம்ப சிறிய அளவு இருக்கும். கழிப்பறையை விட சின்னதா இருக்குன்னா பாத்துக்கோங்க. அதுலதான் ஒரு 2 பேர் உட்காந்துருக்கோம். அதுக்குள்ள வாழும் பொழுது காலையில சாயந்தரம் 2 வேலை மட்டும்தான் வெளியில வந்து மலம் ஜலம் கழிக்கிறதுக்கு திறந்தே விடுவாங்க. அவங்க நடி அவங்க அதுக்குள்ளே தான் வாழணும். ஒருவேளை உணவை உண்டு தினசரி வாழ்ற வாழ்க்கை எல்லாருக்கும் வந்து விடுதலை கிடைக்கணும்னு வேண்டுவாங்கன்னா, அவங்க மரணம் கிடைச்சிச்சுனாதான் நமக்கு விடுதலைன்றதுக்கு வந்துட்டாங்க. எனக்கு மரணம் நேரிட்டா கூட பரவாயில்ல, இங்க வாழ்றது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு ஒவ்வொரு தியாகிகளும் நிறைய பேர் சிறைக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்க. அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. அவ்வளவு கொடுங்கோளுக்கு கீழே நம்ம எல்லாம் வாழ்ந்த ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம வாய் திறந்து பேசுறோம், நினைச்ச இடத்துக்கு போறோம், நடக்கிறோம், நம்மளுடைய சுதந்திரப்படி நம்ம வாழ்றோம் இல்லையா. இந்த சுதந்திர திருநாட்டுல நாம வெளியில போகணும்னாலே, பேசணும்னாலே எல்லாத்துக்கும் ஒருத்தனை கேட்டு செய்யணும்ன்ற அடிமை வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனா அந்த அடிமை வாழ்க்கையில இருந்து நம்மளை மீட்டு கொடுத்த பல தியாகிகள் நம்ம கண்களுக்கு இப்ப தெரியுறது கிடையாது. பல பேர் இருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு சிறையில் வச்ச அந்த சிறையை தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து போய் சுற்றுலா ஸ்தலமாக பாத்துட்டு வராங்க. அந்தமான் போறீங்கன்னா அது சுற்றுலா ஸ்தலமா இருக்கு. இன்னைக்கு சிறை கைதிகள் எல்லாம் வச்சிருந்த அந்த சிறைச்சாலை பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அங்க நம்ம வாழ்ந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த வயசுல நிறைய பேர் இருக்காங்க. பகத்சிங் எடுத்துக்கங்க. அவரு இறக்கும் பொழுது சொன்னாரா, தன்னுடைய உயிர் போகும் பொழுது, என்னை கொல்லணும் அப்படின்னா சுட்டு கொன்றுங்க, தூக்கல போட்டு கொள்ளாதீங்கிற. சுட்டு கொல்லணுமா, சாகுறதுன்னு முடிவாயிருச்சு. சாகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் காத்துருங்க, நான் ஒரு நூல் படிச்சுட்டு இருக்கேன், புத்தகம். இந்த புத்தகம் என்ன முடியல, படிச்சு முடிச்சுட்டு நானே வந்துடுறேன்னு சொன்னாரா. சாகுற வரைக்கும் புத்தகம் படிச்ச ஆட்கள்லாம் உண்டு இந்த உலகத்துல. நூல் இருக்கட்டும், அது ஒரு வேற விஷயம், அது இருக்கட்டும். இப்ப பகத்சிங் என்ன செய்யறாரு அப்படின்னா, சுட்டு கொள்ளணுங்கிறாரு. தூக்கல போடாதீங்க, சுட்டு கொண்டுருங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு காரணம் கேட்கிறாங்க. உயிர் போறது நிச்சயம், தூக்கல போட்டா என்ன, சுட்டு கொண்டா என்ன, ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்னை நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னா, தூக்கு போட்டு ஒருத்தனை மேல ஏத்தினா என்ன ஆகும், மேல அந்தரத்துல தொங்குவான். அப்படி ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிடங்கள் என்னுடைய கால் என்னுடைய தாய் மண்ணின் மீது படாம நான் அந்தரத்திலே உயிர் போயிடும். நான் சாகும் பொழுது கூட இந்த உடல் என் தாய் மண்ணை தொட்டு தழுவிய வண்ணமாக நான் சாகணும்னு கேட்டுக்கிட்டாராம். இப்ப எப்படி எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, இதை படிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு நிகழ்வு ஏற்படுது. அப்படி வாழ்ந்த பல பேருடைய வரிசையில மிகப்பெரிய புரட்சியை எழுப்பி அந்த உலகத்துல
எப்ப மேடையில பேசினாலும் சரி, ஐயா தேவர் முத்துராமலிங்க தேவர் வந்து எப்ப மேடையில பேசினாலும் சமுதாய ரீதியாக ஜாதி ரீதியாக பேசினதே கிடையாது. அவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? எவன் ஒருவன் உயர்ந்த ஜாதி என்றால், எவன் ஒருவன் தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்தவனோ அவனே உயர்ந்த ஜாதின்றதான் அவருடைய கூற்று. எப்பயுமே அப்படிதான் பேசுவார். ஒருத்தன் உயர்ந்த ஜாதின்றதுக்காக அவன் ஒழுக்கத்துல சிறந்தவனா இல்லைன்னா அவன் கீழ்தான் தாழ்ந்த ஜாதி தான். அவன் தாழ்ந்த ஜாதியா இருந்தாங்க ஒழுக்கத்துல பெரியாருன்னா அவன் உயர்ந்த ஜாதி தான். அப்படிதான் அவருடைய கூற்று எப்பயுமே இருக்கும். தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கக்கூடியவன் நான் உயர்ந்த ஜாதி என்ற கூற்றையும் கொள்கையையும் கொண்டு அவரும் அந்த மாதிரியே வாழ்ந்து தன் மக்களையும் அது போலயே வாழ வச்சவர். இதுவரைக்கும் ஜாதி வித்தியாசம் பார்த்ததுல எவ்வளோத்தருடைய சொத்துக்களை தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதி மக்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாருன்னு நம்ம வரலாறுல படிக்கிறோம். அப்படியெல்லாம் இந்த உலகத்துல தனக்குன்னு வாழ்ந்த இந்த உலகத்துல பிறருக்காக வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் ஞானியர்களாக, மகான்களாக, சித்தர்களாக போற்றப்படுவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வரலாற்று கூற்றுப்படி முத்துராமலிங்க தேவர் என்பவர் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் எல்லோரும் போற்றத்தக்க ஞானியாக, சித்தராக வாழ்ந்த ஒரு மகான். அதான் உண்மை. அதேபட்ட முத்துராமலிங்க தேவருடைய புகழை பாடியதற்காக அன்பளிப்பு நமது முத்துராமலிங்க தேவர் பாடியதற்காக நமது கிராமத்தைச் சேர்ந்த சுந்தராஸ் பாண்டி அவர்கள் 200 ரூபாய் வள்ளிநாயகிக்கு அளித்துள்ளார். இன்னொரு பாடல் தேவர் பாடலை பாடச் சொல்லி நமது கிராமத்தைச் சேர்ந்த வாசுதேவன் வள்ளிமயில் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பளிப்புகளை வாரி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு, ரசிகர்களுக்கு கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஏன்னா பாடலாம் நான் முதல்ல உண்மையா சொல்லிடுறேன். நான் எப்பயுமே இந்த ஒரு பாட்டு தான் பாடுறேன். சொல்லுங்க. சரி சரி, சந்தோஷம். உட்காருங்க, பாட்டை பேசுறேன். உணர்ச்சி வசப்பட்டு கதை ஒன்று இருக்கு, நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. சொல்லுங்க. சரி, சந்தோஷம். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். சரி சரி சரி. அதனால அப்படியெல்லாம் வாழ்ந்த இந்த மண்ணில ஆன்மீக பூமியில தென்பகுதிங்கிறத ஆன்மீகத்துல சிறந்து விளங்குது. தென்னாடுடைய சிவனை போற்றுகின்றோம்ல. ஏன் தெரியுமா? தென்னாட்டுல நிறைய பேர் ஞானியர்கள் பிறந்திருக்காங்க. தென்னாட்டுலதான் நிறைய பேர் முக்கியமானவங்க எல்லாம் தென்னாட்டுலதான் பிறந்திருக்காங்க. அப்படி தென்னாட்டு சிங்கமாக வாழ்ந்தவர் பேர். அதனால அவருடைய புகழை பாடி அன்பளிப்பு அளித்தமைக்காக எல்லோருக்கும் ரொம்ப பெரிய நன்றி, வணக்கம். கால தாமதமாகிட்டே இருக்கு, தோழிகளை சந்திக்கணும். ஆமா, இன்னும் ஒரே ஒரு காதல் பாட்டு பாடிட்டு சந்திக்க. காதல் தான் பாடுங்க, நிறைய பாடலாம். சிலு சிலு சிலுதின காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து.
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் இருந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பான இணங்கி வந்தோ ஒழுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக தாயாரு பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்ட தம்பி ஒரு மழுவதில்லை தாராக படித்து வந்தா தங்க மீது வாழ்ந்து தம்பி தாராக படித்து வந்தா தங்க மீது வாழ்ந்து தம்பி தள்ளாத வயதில் எல்லாம் வாழுகிறே உள்முனை நம்பி முத்துக்கு முத்தாக சொல்லுள் வார்த்தையெல்லாம் வேதமென்று தன்மை உள்ளம் அண்ணன் சொல்லுள் வார்த்தையெல்லாம் வேதமென்று தன்மை உள்ளம் அன்னையன வந்த உள்ளம் தேவையன காவ சொல்லுள் இந்த தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் தீர்வதில்லை முத்துக்கு முத்தாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமனா நாடுகால் மண்டபம் போ நாங்கள் ரெண்டு சொந்தமடா ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமனா நாடுகால் மண்டபம் போ நாங்கள் ரெண்டு சொந்தமடா ரோஜாவு இதுகளை போல் தீராத வாசமடா ரோஜாவு இதுகளை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலவரை பெரிய கோட்டைப்பட்டி மக்கள் என்னைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் இருந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணங்கி வந்து ஒழுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக திருச்சி மாநகரின் மன்ற அடைக்கலைராஜனுடைய புதல்வர் அருமை அண்ணா ஹார்மோனிய கலையரசு TM அருண் அவர்களுக்கு நமது பெரியவட்டைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தராஸ் பாண்டியவர்கள் ரூபாய் 201 மிருதங்க வித்வான் அவர்களுக்கு 201 ஆல்ரவுண்ட் விக்னேஷ் அவர்களுக்கு 101 வழங்கியுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொண்டேன். அன்பளிப்பாகி பெருமைப்படுத்திய பெரியவட்டைப்பட்டி சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் எங்களை இசைக்கு சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம். ஒழுக்கமா பேசிய அருளே மாமா இன்னைக்கு எங்க போறோம்? கண்ணு கட்டமா காவலுக்கு போறோம். காவலுக்கு யாரோட போகணும்? யாரோட போகணும்? கையில் கொடுத்துங்க. இசைக்கு சார்பாக சொல்லிட்டேன். நன்றி. சொல்லிட்டீங்களா? உங்களாம் இசைக்கலைஞர்கள் நீங்க நாட்ட கலைஞர். இப்போ வாயில திருப்பி போட்டு பேச்சே பேச மாட்டியா? உனக்கு ஏன் இந்த எண்ணம் கேட்கிறேன்? உனக்கே இந்த எண்ணம் இருக்கும் பொழுது இருக்காதா? அம்மா வந்தாங்க, அம்மா வந்து சொன்னாங்க. அம்மா யாரும் நினைக்கிறாங்க? சாட்சாத் அந்த முருகப்பெருமான் ஒத்த கால நினைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணோம்னாக்க முருகப்பெருமானை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்க அவங்க அந்த 7 பத்தியுமே நினைக்கிறேன். நீ தாண்டி பத்தினி. ஒரு ஆளை நினைச்சோம்னா பிரச்சனை நம்மளுக்கு. 7 பேர்த்த நினைச்சோம்னா என்னோட இதே வராம பாரு உட்கார்றா வந்து சுத்து பேரு. அதனால என் மனசோட சொல்லாம இருக்கேன். பாப்பா ஹலோ
என்னடா அப்படி முக்காடு போட்டு உட்காந்துட்ட? அங்க போய் உட்காந்தா தெரியும் பனி நேரம். உனக்கு என்ன பனி ஊத்துதா? இழுச்சிருவ அப்படியே டிப்ப. பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சினே சின்னராசா. பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சினே ஒரு தோடு காணத்தா மாலை தோடு காணத்தா மாலை கல்யாணம் கட்டில் எப்போது பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சினே சின்னராசா. ஆட்டி அழைச்சவ 5-6 குடும்பத்தை கெடுக்காதவ தரும பத்தினி தங்க ராணி தகதகன உனக்கு ஏத்த ஆள அவத்த உன்னை விடவா என்னை நீ விட அப்ப இன்னும் விடுறாங்களா தேவரை போலொரு தியாகினிமே நான் பின்னாள் பாப்பனடி கண்ணம்மா பசுமன் தேவர் என்னும் தங்குவினு சொல்லம்மா. தேவரை போல இனி ஒருவரை பார்க்க முடியுமா? தேவரை போல இனி ஒருவரை பார்க்க முடியுமா? அந்த முத்துராமலிங்கத்தை நினைக்க முடியுமா? திருமணமே வேண்டாம் என்று விருப்ப வருமா?
போல பசும்பொரு தேவரை போல இனி ஒருவரை பார்க்க முடியுமா? அந்த புத்தமரை இனி ஒருவர் காண முடியுமா? ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தாரு தேவரையா. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தாரு. நான் பாசத்தோடு அனைவரையும் ஆதரித்தாரு. நான் பாசத்தோடு அனைவரையும் ஆதரித்தாரு. தேவரை போல பசும்பொரு தேவரை போல இனி ஒருவரை பார்க்க முடியுமா? அந்த முக்கொழுத்தை இனி ஒருவரை மறக்க முடியுமா? தேவரை போல இனி ஒருவரை பார்க்க முடியுமா? அந்த முக்குளத்தை இனி ஒருவரை காண முடியுமா? தேவரையா. தேவர் பாடல் பாடியதற்காக நமது திருச்சி மாநகரம் கண்ட நமது அண்ணன் அடைக்கலராஜ் அவர்களுடைய புதல்வர் மரியாதைக்குரிய அருண் அவர்கள் ஹார்மோனிய இசையரசு அவர்களுக்கு நமது பெரியவட்டைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோவன் அவர்கள் 201 பிறவி கலைஞர் ஏனாதி என்ஆர் ஜெயராஜ் மிருதங்கம் அவர்களுக்கு 101 பலவாத்திய புகழ் மனவை SPS தினேஷ்குமார் ஆல்ரவுண்டர் அவர்களுக்கு 101 தாளக்கலைஞர் கருவட்டி என்ற மூர்த்தி சீன் அவர்களுக்கு 101 அன்பளிப்பாக அளித்துள்ளார். 6 வருஷம் எல்லாமே இசைக்குழுவை பாராட்டி அழகி அவரும் திருச்சியில் கொடுத்துறாரு. அன்பளிப்பு அழகி பிரிபடுத்தி அன்புலத்தை நன்றி நன்றி வணக்கம். குளிர்ல கொஞ்சம் குளிர் பயங்கரமான நம்ம தேவர் பாடல் பாடியதற்காக நமது கிராமத்தைச் சேர்ந்த பார்த்திவன் அவர்கள் 100 ரூபாயும் நமது கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் 100 ரூபாயும் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். நன்றி நன்றி. பியூட்டிஃபுல் கேர்ள் ரெடி. தேவர் பாடல் பாடியதற்காக ஹார்மோனிய கலையரசு அருணன் அவர்களுக்கு நமது கிராமத்தைச் சேர்ந்த வாசுதேவன் வள்ளிமயில் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். நன்றி நன்றி நன்றி. நீ உட்காரு அண்ணே உட்காரு. நான் பாத்துக்கிறேன் எல்லாம் நான் பாத்து நீ உட்காரு நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். பாடி பாடி நாட்டுக்கட்டே நான் கையில பிடிச்சேன் அந்த நிலாவெல்லாம் நான் கையில பிடிச்சேன் அட உள்ள வாங்க பொழந்து நான் காட்டுறையும் எங்க எங்க கொண்டு நான் பார்க்கிறேன். உள்ள வாங்க எதை நான் காட்டுறேன். அந்த நிலாவெல்லாம் நான் கையில பிடிச்சேன். ஒரு ஒவ்வொரு காலமே இருக்குல்ல மண்ணு வீட்டு கட்டி இருக்கு அது மேல மஞ்சள் என்ன ஒட்டி இருக்கு. தலையை கட்டி பிடிச்சி முகம் கொடுக்க மஞ்சள் வந்து ஒட்டிக்கு இருக்கு. மண்ணு வீட்டு கட்டி இருக்கு அது மேல மஞ்சள் என்ன ஒட்டி இருக்கு. தலையை கட்டி பிடிச்சி முகம் கொடுக்க மஞ்சள் வந்து ஒட்டிக்கு இருக்கு. மார்கழி மாசம் பார்த்து மாறுல குளிராச்சு ஏதுடா வம்பா பொத்து மார்கழி மாசம் பார்த்து மாறுல குளிராச்சு ஏதுடா வம்பா பொத்து சத்தம் கட்டி சேலை கட்டி பூத்திருக்கு பூஞ்சோலை பூ ஒண்ணு
ரத்தினே முத்தம் வைக்கவா உனக்காக பட்டணம் போய் வைக்கவா ஏன் வெக்கத்தையும் பத்தி வைக்கவா உனக்காக மந்தையில பந்தி வைக்கவா ஓடி ஓட பக்கம் ஒருங்கெல்லாம் மெதுவாக ஓடி ஓட பக்கம் ஒருங்கெல்லாம் மெதுவாக மாசத்துல 3 நாள் அமுக்கணும் பொதுவாக அதற்காக தகாதடி மல்லியப்பு தாராப்பு கயிறுக்கு அவளுக்கு வீராமுங்க வீராப்பு ஒரு பாரு 2 டூப்பு லுப்பா டூப்பு அப்படி தெரியல எனக்கு நீ உள்ளமே உனக்குத்தான் இந்த துண்டும் உனக்குத்தான் உன்னை வரைஞ்சி நீ இந்த மாடல்ல வரும்பொழுது எனக்கு உன்னை பார்க்க உனக்கு உன்னையே நான் ரேப் பண்ணும் போல தெரியும் வாய்ப்பு இல்லடா ஏன் 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 உங்க பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கும் அதுதான் என் சேலைக்குள்ளேயும் கிடக்கும் ஐயோ அது ரொம்ப சும்பி கிடக்காம நல்லா சொல்றேன் கேளுங்க பெட்டிக்காரரே கேட்கிறேன் நீங்க என்னதே ராணாட்டம் முறுக்கு கம்பியை தூக்கிட்டு வந்தாலும் இங்க அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் என்ன காரணம் வாட்டிக்க ஒரு மேட்டர் ஈட்டிக்கு ஈட்டி எதிர் முனை வாயாது ஒழுக்கமா ஓடிடும் நான் கேட்கிறேன் ஆண்டவன் எதுக்கு உங்களுக்கு இத்தனை துவாரம் படைச்சிருக்கான் எதுக்கு வாய் எதுக்கு இருக்கு வாய் பேசுற வாய் பேக்ரவுண்டு நோ ஒழுக்கமா பேசுறியா எடுத்துக்கிட்டு பதக்குன்னு எரியவா என்ன அவன் பெரிய நீங்களும் பேசுறீங்க அவளுக்காவது வராது எனக்கு உடனே வர்றோம் சரிங்களா இப்படிதான் நான் ஏமாந்து விட்டேன் நான் மேல எடுத்து காட்டினேல அதான் ஏங்க நான் மேல எடுத்து காட்டினேல நல்லாமல் நீங்க கீழே எடுத்து காட்டுங்க அதாவது வீடியோ ஓடிட்டு இருந்தா தானே இருங்க அப்படி சொல்லாதீங்க கேள்விப்பட்ட வெட்டிட்டாங்க வீடியோ ஓடிட்டு இருக்கு இல்லன்னா இவர் பொருளை காட்டுறேன் ஆனா நீங்க ஐயோ இவரு பெரிய மீக்கராக்கார அக்கா மைய கோவையா முதல்ல எங்க இப்ப சொல்றீங்க எனக்கு உங்களை பத்தியும் தெரியும் உங்க பேச்ச பத்தியும் தெரியும் எனக்கு சில சைக்காலஜி எல்லாம் புரியும் இந்த படிச்சிருக்கீங்களா நொய் நொயின்னு பேசுறாங்க பாத்தீங்களா இப்படி பேசுறாட்டும் ஒரு மயிரும் இருக்காது அப்ப இந்த மிருதகாரன் பேசிட்டே இருக்கான் அவர் பேச மாட்டாரு மௌனமா தான் எல்லாத்தையும் காரியம் தெரியும் இந்த மாதிரி பேசுறாள் நான் 4 தகத்துறேன் 3 கிழிச்சிருவேன் தூங்குற முண்டை அவனா தான் இருக்கேன் ஒரு விஷயம் நானும் இதுவரையும் சொன்னது கிடையாது நானும் பெரியா சொன்னது கிடையாது வீணாமா எனக்கு செயல்பாடு மட்டும்தான் உங்க விஷயம் எனக்கு புரியும் உங்களை பத்தி எனக்கு தான் தெரியும்னா என்ன உங்களுக்கு வாய் சுத்தம் பயங்கரமா இருக்கும் பாட்டு சூப்பரா பாடுறீங்க சரி நாக்க நீட்டுங்க பிச்சிருவீங்க ஆனா இன்னொன்னு அதுக்கு நீ ஆள் இல்ல வேணா ராஜா ஏன் தெரியுமா அதெல்லாம் அந்த டான்ஸுக்காரியோட வச்சுக்கோங்க என்கிட்ட உங்க பருப்பு வேகாது நீனு நானும் விடிய விடிய ஒண்ணுத்துக்கு ஆகாம சும்மா எதுக்கு பாத்துக்கிட்ட உண்டு இன்னும் பருப்புக்கு வேளாண் இருக்கு இங்க போங்க மூடிக்கிட்டு போய் சொட்டு நீர் பாசந்த பேசிட்டு வாங்க போங்க வாய்ப்பு இல்ல போங்க எப்படி உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் போயிட்டு வர கிளம்புங்க ஆல்ரவுண்ட் வேற துணியை குறிக்க மாலையே போட்டு உட்காந்துருக்கேன் கார்த்திகையில இருந்து அவனும் மாலை ஓட்டுதான் பாக்குறான் ஒண்ணும் கிளம்புறியா அல்ல விளக்கமாறு பிஞ்சிரு ஒரு பத்தினிய பத்திரம் நினைக்கிறேன் கிழிச்ச நீ கோயிலுக்கு போய் நாங்க மட்டுமா காவலுக்கு போறோம் இன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போறோம் காவலுக்கு போறோம் காவலுக்கு நான் மட்டுமா போறேன் வயசு பிள்ளைகளா சேர்ந்து காவலுக்கு போறோம் காவலுக்குடா மாமா எனக்கு மட்டும் இன்னொரு தோழி வச்சு வந்திருப்பாங்க தோழி அவன் என்னோட சூப்பரா இருப்பான் யாரு உங்களை விடவா என்னது ஓ என்னையே விடவா எப்படியோ ஆல்ரவுண்ட விட்டு போட்டு முண்டை தெருவுல விரிய போறேன் சரி இப்படி சொன்னவங்க நிறைய பேர் காணாம போயிட்டாங்கடா ஒத்துக்கிட்டு உக்காரு பொம்பளை மாதிரி வர்ற எனக்கே இந்த நிலைமைனா பொம்பளை வந்தா என்ன பண்ணுவீங்க நீ மூடு ஏன் தோழி பாடி கண்டார ஓடி வெளியே போட்டு பாடி அழகா இருக்கீங்களா மூடிட்டு வாச்சுனா முதல்ல எது என்ன
ஆளு பல்கா இருக்கு என்னவா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு நல்லா நான் புது பொண்ணுடி, கல்யாணம் ஆக போகுது. யாருக்கு இங்க யாரையும் மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கியா மாப்பிள்ள பக்கத்துல சொல்லியே தலைமையில உனக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன் ஆனா என்ன கல்யாணம் பண்ண அவங்க தெருவுல தெரிய வேண்டியது. ஏன் ராதா, என்ன நான் 10 பேருக்கு கூட வாழ்க்கை கொடுக்கலாம். சரி என் மனசு அந்த அளவுக்கு தைரியமா இருக்கு. அதேங்கப்பா ஆனா ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ராதா. ஏன் ஒண்ணும் பண்ண முடியாது ஏற்கனவே ஒருத்தர் மனசுல இடம் பிடிச்சிருக்கு. யார் மனசுல யார் மனசுல உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன் ராதா. சொல்லு இங்க இருக்கிற முத்துமாரி மேல சத்தியமா உன்கிட்ட உண்மையை சொல்ல போறேன். சொல்லு 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 நீ என்ன தேவையில்லாம பேசாத ராதா. ஏன் எதுக்கு நான் அவனை பேச போறேன் எனக்கு அதிர்ச்சியான விஷயத்த கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் என்ன கேட்டா ஹார்ட் அட்டாக்கா வயிற்று இருக்கிற பிள்ளைக்கு ஆபத்து வந்துருமா? இப்பதான் திருமணமாக போகுதுன்னு சொன்ன மாசமா இருக்கிறேங்கிற என்னடி உன் பழக்க வழக்கம் ஏற்கனவே நானும் அவரும் மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா மாசமா இருந்து எதுக்கு ஏன் அழுகுற நாளைக்கே போய் சிவகங்கை ஆஸ்பத்திரியில பிள்ளைய கழிச்சிடலாம்னு இருக்கேன். இறைவன் கொடுத்த வரப்பிரசாதப்படி உயிரை கொள்ள மட்டும் எந்த காலத்திலும் கிடைக்காதடி. நீ ஏன் சொல்லுறாளா? சொல்லு. ஒரு பெண்ணுக்கு முதல்ல கற்பம் தரிச்சா ஆமா தான் கணவர் போது எனக்கு பெட்டிக்கார நாக்க தொங்க கொடுத்துறாச்சு மாதிரி வந்து அம்மா வந்து இருக்காங்க. ரொம்ப அடக்கொடுக்கமா இருக்கணும். எட்டு பேசுற மாதிரி தப்பு தவிர எது பேசக்கூடாது. அப்படிப்பட்ட பெண்ணா ராத்தி உன்ன மாதிரி ஒரு தரும பத்தினிய நான் உலகத்திலேயும் பார்த்தது. நான் பத்தினிடி. பத்தினா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க? ஆமா ஏண்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு இதான் ஆசையா இருக்கா? இல்ல ஏன் நான் ஆம்பளையில காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். எந்த ஆம்பளையில? உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கையால் இழுத்துக்கிடுச்சுன்னா ஏய் உன் பேரும் புகழையும் நான் நிலநாட்டு வேண்டி. எங்க நிலநாட்டுற நீதான் கொல்ல பேரை ஆட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நீ நானும் உயிர் தோழி. வயதுக்கு வந்த பெண்கள் மட்டும்தான் காவலுக்கு முன்னா அப்பா சொல்லியிருக்காரு. நான் உங்ககிட்ட வரதுக்கு பிறகு மைச்சிருக்கார கூட்டி போயிடலாம். முதல்ல ஒட்டாய் வருது கூடப்பா அவனுக்கு தூக்கத்துக்கு ரெடி வந்துட்டேன். ஆடுக்கு அம்மா அழைப்போமா? அம்மாவை கூப்பிட்டு அம்மா காவலுக்கு போனவே இதை இழுத்து சாத்து மாற அப்படி உங்க ஒழுங்கா போடணும். அம்மா அம்மம்மா பொம்பளை கெட்டி பிடிக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
இருக்கணுமா முருகன் அடியே அம்மா என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்க போலயே. ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. கூடவே பயங்கரமா இருக்கு. நம்மளையும் மதிச்சு 2 ஆட்டம் உட்காந்துருக்கோம்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. பயங்கரமா பெய்யுது. மரத்துல உட்காந்து இருக்காங்க. என்ன இன்னைக்கு சேலை கட்டு ஒரு மார்க்கமா இருக்கு? ஆமாங்கம்மா, இன்னைக்கு கணவருக்கு பர்த்டே. இது கணவருக்கு இல்லையே, பிறந்த நாள். அது சரி. ஒரு புருஷன் கணக்கு வைக்கலாம். ஏய், சரி இருக்கட்டும் இருக்கட்டும். அதெல்லாம் எங்க போறோம் தெரியுமா? எங்கம்மா? திணிக்காமலுக்கு போறோம். அம்மா, என்ன காட்டுக்குள்ள போனா பயமா இருக்குமே. காடு பயமாலாம் இருக்காது. நம்ம தான் முருகனுக்காக கவலைக்கு போறோம். அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன காடுக்குள்ள போறப்பல இப்படி வந்திருக்க? நகை நட்டா அள்ளி தட்டு. திருமண நாளா? பரிசு இல்ல, இப்பதான் பிறந்த நாள். இப்ப திருமண நாளுங்கிறேன். எல்லா நாளுமே நல்ல நாள் தாங்கம்மா. சரி சரி. அடியே ரொம்ப அழகா இருக்கு. எப்படி எங்கடி வாங்கினதுடா? இவ்வளவு அழகா இருக்கு. இம்புட்டுக்கான நகை. ஆமா, நீங்க பெரிய பெரிய நகையா போட்டுருக்கீங்க. நான் ஊர் தலைவர் மக. அப்படிதான். ஓ, பிரசிடண்ட் மகளா? ஏய், அதெல்லாம் இவ்வளவு பத்தியா? டக்க டக்க டக்கன்னு நின்னுது பாரு. மோத்த பார்த்தா காட்டாம மக மாதிரி இருக்கு. அடியே, உன் பேர் சொல்லவே இல்லையே. என் பேரு குனிஞ்சு உத்தர குருவம் அம்மா. கருமம். என்னடி என் பேர் கேட்ட? அப்பா, என்ன பேர் ரொம்ப வீக்கரமா பேசுறீங்க. குனிஞ்சு குத்து குருவம்மா. உனக்கு அம்மா பாருக்காங்களா? ஏன் இருக்காங்க? அம்மா பேர் இருட்டு குத்து இருளாயி, அப்பா பேர் நிமிந்து குத்து நீல மேகம். அண்ணன் தம்பிங்களா? இந்த தடவை குழந்தை மாதிரி புரிஞ்ச மாதிரிதான். திடீர் குத்து திரேசு, ஆட்டி குத்துற அருணு, சென்று குத்து சேராசு, கவர குத்து கருவாட்டி. எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்கியே. ஓ, நீ நானும் உயிர் தோழி தானே? நீ உயிர் தோழிதான். எனக்கு ஒரு பேர் வை பாப்போம். உனக்கு இருக்குடி. என்ன பேரு? நீ தான் நடிச்சாம குத்துற ராதா செல்வி. இலக்க மறு குஞ்சு வயிறு ஓரமான. என்ன பெரிய மாங்கிரியா அத்தங்கிரியா எத்தனை போட மாட்டேன். அம்மா பேர் வச்சிருக்கீங்களா? எல்லாம் வச்சு பேர் பேசிக்கிட்டு இவ்வளவு அழகான நந்தவனம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. அடியே, உனக்கு எப்படி இருக்கு? இருக்கா? மண்டையில பூ வச்சிருக்கா கம கமட்ட வாடகைக்கு மதி மயங்குதுமா. உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி வெள்ளி மணிக்கு நெத்தியில நெல்ல நெல்ல தெரிஞ்சா நெல்ல தொட்டது நெஞ்சுக்குள்ள பந்ததுடா.
போற ஊருக்காரங்க சண்டை ஆமா அதனால பறவைகளை விரட்ட வேண்டிய நேரம். அம்மா அப்பா என்னதான் விஷயம் சொன்னாலும் நம்ம அப்பா சொல்ல தட்டாம நடந்துக்கிறோம். இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பறவைகள். சரி அதனால வந்த வேலை காவல் செய்யறது. காவல் எப்படி உங்களோட விளையாடுத்தனமா இருக்குது பாத்தீங்களா? அப்பா அப்பவே சொன்ன உங்களோட சேரக்கூடாது. கேட்டதா? சேரவே கூடாது. சரி சரி. ஆனோடம் 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 அடானவ போட்டிடு மறுநாள். இருந்தாலும் ஒரு சில பறவைகள்ல போகாமல் துன்பப்படுத்துவது என்ன காரணம்? ஏ தங்கரணி என்ன உம்முன் இருக்கு ஏண்டி? அம்மா முருகப்பெருமானுக்கு நம்ம செய்த பூஜையை பாதியில விட்டதுனால தான் அப்படி இருக்கு. ஆமா நான் சென்று முருகனை வணங்குகிறேன். சரிங்க வாழ்க்கையில வேற வேலைகள் அவர் வணங்குகிறார். நம்ம ஏற்ற நாடு எவர் வந்தார்? பெரியவர்கள் யார் வந்தார்? மகான்கள் யார்? அந்த மகான் வந்தாங்க. யார் வந்தாலும் இடத்தின் தலையை வெளியிழைத்ததாக அழைத்து பாருங்கள் தோழிகளே. ஆளும் சோ ஆளும் சோ வாழ்ந்த அந்தரகட்ட ஆரம்பம்